பரிசுத்தமும் பயப்படத்தக்கும் ஒன்றான மெய்தேவனே, இந்த காலை வேளையில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்க முடியாய் தேவன் தம்மை நீர் பாராட்டின இரக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் கண்ணீன் மணி போல நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்தி அப்பா அந்த புதிய நாளையும் தேவன் தம்மை நாங்கள் காணும்படி நீர் ஆண்டவரே ஸ்தோத்திரிகம் ராஜா. அப்பா நீர் செய்த தயவிற்காக நன்றி ராஜா. இன்றைய தினத்தை உம்முடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். கர்த்ததாமே நீர் எங்களை பாதுகாத்து வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். இந்த அதிகாலையில் நாங்கள் உண்மை தேட முடியா கர்த்ததாமே எல்லா விதமான பலவீனங்களையும் சோர்வுகளையும் அசதிகளையும் தேவன் தாமே நீர் மாற்றி போட்டு கர்த்தாவே அப்பா நீர் எங்களுக்கு கிருபை பாராட்டினதுக்காக நன்றி செலுத்து ராஜா. நன்றி செலுத்தும் தகப்பனே, அதிகாலையில் என்னை தேடிடுவேன் கண்டடைவான் சொல்ல வேத வார்த்தையின்படி ராஜா நாங்கள் உண்மை கண்டு தரிசிக்க தேவன் தாமே நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா, இருதயத்தில் சித்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள் என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக நாங்கள் எங்களுடைய இருதயத்தை கர்த்தாவை சுத்தப்படுத்தி கொண்டு உம்மை தரிசிக்க அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதான கர்த்தாவே 62 பாவங்களுக்கும் தேவன் தம் நிறங்களை விலக்கி பாதுகாத்துக் கொள்ள முடியாது ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஆம் ராஜா, நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்கள் உங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் பரிசுத்தமாய் சொல்ல வேத வார்த்தையின்படி கர்த்தாவே அப்பா உம்மை ஸ்தோத்திரிக்கும் எங்களை அழைத்த தேவன் பரிசுத்தராய் இருக்கிறது போல கர்த்தாவே நாங்களும் ராஜா எங்கள் நடக்கிற எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஸ்தோத்திரிகம் பூர்ண பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்ள கர்த்ததாம் நிறங்களை கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள், அவர்கள் முகங்கள் வெட்கப்படவில்லை என்று நாங்கள் வாசிக்கிறோமே. அப்படியாக இந்த அதிகாலையில் உம்மை நோக்கி பார்க்கிறதான யாவருடைய முகமும் பிரகாசிக்க அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்பா உம்முடைய சித்தத்தின்படியே நீர் எங்களை வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். இந்த உலகத்தோடு நாங்கள் ஒத்து போகாமல் கர்த்தாவே அதிலிருந்து வேர்பிரிக்கப்பட்டவர்களாய் ஒவ்வொரு நாளும் ராஜா உமக்குள்ளாய் நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும் கர்த்ததாமே ஜெபத்தில் வேதத்தை தியானிக்கிறதும் அதிகமாக நாங்கள் எழும்ப அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம். அப்படியா வேதத்தில் சொல்லப்பட்டுள்ளதான ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் கீழ்ப்படிந்து அதனை கை கொண்டு ராஜா ஜீவனுள்ள சாட்சிகளை நாங்கள் எழும்பி பிரகாசிக்கும் கர்த்ததாமே எங்களை கிருபை பாராட்ட வேண்டும் ஜெபிக்கிறோம். ரட்சிக்கப்படாத யாவரையும் கர்த்ததாமே ரட்சிப்புகளாக வழி நடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம். தேசத்தை தேவன் தாமனீர் ஆஸ்ரோதிங்க ராஜா. ஆம் கர்த்தாவே, இந்த வேளையில பலவீனங்களா சுகவீனங்களா வியாதி வேதனையோடு இருக்கிற யாவருக்கும் ஜெபிக்கிறோம். கர்த்ததாமே ஸ்தோத்திரிகம் தகப்பனே. அப்பா பலவீனங்கள் சுகவீனங்கள் வியாதி அப்பா ஸ்தோத்திரிக ராஜா வேதனையிலிருந்து விடுதலை தேவன் தமிழர் கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. படிக்கிறதான பிள்ளைகளை கர்த்ததாமே நீர் ஆஸ்ரோதிங்க. நல்ல ஒரு ஞானத்தை கொடுத்த பிள்ளைகளை கர்த்ததாமே அப்பா நீர் ஆஸ்ரோதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். வாழை பிள்ளைகளையும் கர்த்ததாமே நீர் பாதுகாத்துக் கொள்ளுங்க அப்பா. அந்த உலகத்தால் கரைப்படுத்தாதபடி தகப்பனே உடைய பிள்ளைகள் யாவரையும் கர்த்ததாமே நீர் ரத்த கொட்டைகளாக மூடி மறைத்து நீர் பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம். வேலைவாய்ப்பு இல்லாத பிள்ளைகளுக்கு கர்த்ததாமே வேலைவாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கடன் பிரச்சனை காணப்படுகிறதான பிள்ளைகளுக்கு தகப்பனே அப்பா அந்த கடனை அடைக்க ஒரு வழிவாசனை ஏற்படுத்தி கொடுக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். கையின் பிரயாசங்களை கர்த்ததாம் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. ஒவ்வொரு நாளும் கர்த்தாவே அப்பா சகல ஞானத்திலும் புத்தியிலும் நாங்கள் தேறினவர்களாய் வளர அப்பா நீர் எங்களை கிருபை பாராட்ட வேண்டுமா ஜெபிக்கிறோம் ராஜா. அப்படியான செய்யப்படுத்த நன்றி செலுத்துற எங்களை தாழ்த்திருப்பீங்க. சகல துதி நமக்கு யாம் ஒருவருக்கே இரண்டு ரட்சகருமாக இயேசு கிறிஸ்து நாம் ஜெபிக்கிறோம். உங்கள் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமீன்.